ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்களா? ஓ மை காட் அப்படிங்கதான் இருக்குது. காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த உடனே விஜயோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அப்படியே பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டாரு. அப்படியே அழுறாரு. காவேரியை பார்த்துட்டு என்னாச்சு, எப்படி இங்கே வெண்ணிலாவை பார்த்து கூட்டிகிட்டு வந்த, வெண்ணிலா எங்கே இருந்தா, வெண்ணிலாட்டே பேசுகிறாரு. வெண்ணிலா என்னாச்சு, இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த, ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்கல, நான் எங்கெல்லாம் உன்னை தேடினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷ்னலாக ஆகிட்டாரு. அந்த இடத்துல காவேரி பாவம் முழிக்கிறாங்க. அந்த இடத்துல நான் நேற்றே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், கங்கா தாத்தா எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு. கங்கா வந்துட்டாங்க. ஏன்னா உண்மையெல்லாம் தெரிகிறப்ப எல்லாருமே இருக்கணும். தனித்தனியாக யாருக்கிட்ட போய் சொல்ல முடியாது. காவேரியோட அம்மாக்கிட்ட மட்டும் கங்கா போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல வந்து ராகினியும் அஜயும் வந்துட்டாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்ககிட்ட கேட்குறாரு. அஜய் வந்து நான் தானே பார்த்தேன் அப்படின்னு. விஜய் சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லலை, இவ்வளோ நாளாக ஏன் மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்றாரு. எப்பா எதிரே பார்க்கலங்க. காவேரி முழிக்கிறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே கஷ்டம். காவேரியோட நிலைமை என்ன அப்படின்னு தெரில. இவங்க வந்து விஜய் வந்து வெண்ணிலா வந்து அவங்க வந்து மனநல சரியில்லை, பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து அஜய் வந்து சொல்லிட்டாரு. அதனால விஜய் வந்து என்ன பண்ணுவார், வெண்ணிலாவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைப்பார். உருகி உருகி அவங்கள வந்து பார்த்துப்பார். அப்போ காவேரி என்ன பண்ணுவாங்க, சரி இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களா போயிடுவாங்களோ, விஜய்கிட்ட சொல்லாமல் செய்யாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம் காவேரிக்கு. விஜய் வந்து நிஜமாகவே வந்து வெண்ணிலாவை அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதிலேருந்து புரிய வருது. என்னதே இருந்தாலும் லவ் பண்ணியிருந்தாலும் காவேரி வந்து பாவம். காவேரியை விடுவாரா, விட மாட்டார். காவேரிக்கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. ஏன்னா ராகினியை கூட திட்டுறாரு. ராகினி காவேரிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். செம்ம சீனு.